வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் வெக்டார் கால்குலஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஸ்டோக்ஸ் தியரம். வெரிஃபை ஸ்டோக்ஸ் தியரம் ஃபார் f equal to x square plus y square into I vector minus 2xy into j vector taken round the rectangle bounded by the lines x is equal to 0, x is equal to a, y equal to 0, y equal to b. இதோட சொல்யூஷனை பார்ப்போம். என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? வெரிஃபை ஸ்டோக்ஸ் தியரம். அப்போ முதல் ஸ்டோக்ஸ் தியரம் என்னன்னு பார்ப்போம். பை ஸ்டோக்ஸ் தியரம் இன்டெக்ரல் சின்றது வந்து க்ளோஸ்டு கர்வ் எஃப் டாட் டிஆர் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் எஸ் சர்ஃபேஸ் ஏரியா எஸ்ன்றது கர்ல் எஃப் டாட் என் வெக்டார் இன்டு டிஎஸ். என் வெக்டார்ன்றது உங்களுக்கு தெரியும், பர்பண்டிகுலர் வெக்டார் டு தி டூ சைட்ஸ். இப்போ எக்ஸ் ஒய் இருக்குன்னா பர்பண்டிகுலர் வெக்டார் இசட்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணுவோம். டபுள் இன்டெக்ரல் ஆஃப் எஸ் கேர்ள் எஃப் டாட் என் டாட் டிஎஸ். இப்போ இந்த கேர்ள் எஃப்ன்றது என்னது? கேர்ள் எஃப்ன்றது இதை இன்வெர்டட் டெல்டா, அதாவது டெல்லுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி நெபலான்னுவாங்க, கிராஸ் எஃப் வெக்டார். எஃப் வெக்டார் உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கீங்க பாருங்கள், இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஐ வெக்டார் மைனஸ் 2xy இன்ட்டு ஜே வெக்டார். ஸோ இந்த எஃப் வெக்டார், இந்த கேர்ள் எஃப் கண்டுபிடிக்கணும்னா நெபுலா ஆர் டெல் கிராஸ் எஃப் வெக்டார் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த டெல் என்னதுமா? இது டெல்லுன்றது என்னென்னா ஐ வெக்டார் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் இன்ட்டு டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு டோ பை டோ இசட் கிராஸ் எஃப் என்னது நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்து தான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஐ வெக்டார் மைனஸ் 2xy இன்ட்டு ஜே வெக்டார். ஒரு ரெண்டு இதோட கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? இந்த ஐஜேகேவை மேலே போட்டுட்டு, இந்த பார்த்திங்களா இந்த டோ எக்ஸ் டோ ஒய் டோ இசட் அடுத்த ரோவில் போட்டுட்டு, தேர்ட் ரோவில் இந்த இதோட கோஎஃபிஷியன்ட் ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஜேவோட கோஎஃபிஷியன்ட் என்ன? மைனஸ் 2xy. இந்த கேன்ற டேர்ம் இல்லை, ஸோ கேவோட கோஎஃபிஷியன்ட் 0. அப்போ என்ன ஆகும்? ஐ இன்ட்டு ஜஸ்ட் நம்ம டிட்டர்மினன்ட் சால்விங் தான். டோ பை டோ ஒய் ஆஃப் 0 மைனஸ் ஆஃப், அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், டோ பை டோ இசட் ஆஃப் 2xy மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் 0 மைனஸ் டோ பை டோ இசட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு. நம்ம வந்து டோ ஃபஸ்ட்டு எழுதிட்டு வேல்யூ எழுதணும். அதே மாதிரி ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் மைனஸ் 2xy மைனஸ் ஆஃப் டோ பை டோ ஒய் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எழுதியாச்சா? இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். டோ பை டோ ஒய் ஆஃப் 0 டிஃப்ரென்சியேஷன் 0 தான். இங்கே டோ பை டோ இசட் ஆஃப் 2xy. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது இசட், இங்கே ஒன்றுமே இல்லை இசட். அப்போ இது எல்லாமே சப்போஸ் டு பி கான்ஸ்டன்ட். இசட்டை தவிர வேறு எது வந்தாலும் அது கான்ஸ்டன்ட். அப்போ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் அ கான்ஸ்டன்ட்டும் 0 தான். இங்கேயும் பாருங்கள் மைனஸ் ஜே வெக்டார் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் 0 வந்து 0, டோ பை டோ இசட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இங்கேயும் மறுபடியும் இசட் இல்லை, ஸோ அதுவும் 0 ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் மைனஸ் 2xy. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும், ஸோ மைனஸ் 2yன்னு வந்துடும். மைனஸ் ஆஃப் டோ பை டோ ஒய் ஆஃப் இந்த இதில் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் எ கான்ஸ்டன்ட் 0, டோ பை டோ ஒய் ஆஃப் ஒய் ஸ்கொயர்ன்றது என்னது 2yன்னு வரும். இந்த இருக்க நெகட்டிவோடு சேர்த்து மைனஸ் 2yன்னு வச்சுட்டேன். இப்போது கேர்ள் எஃப்ன்றது என்னது? டெல் கிராஸ் எஃப் வெக்டார். இப்போ அதுதான் இந்த ஆன்சர் இருக்கு இல்லையா? மைனஸ் 4yk இன்டூ என் வெக்டார் கேட்டிருக்கான், டிஎஸ் வேணும். நம்ம கேர்ள் கண்டுபிடிச்சாச்சு, இதை கண்டுபிடிச்சாச்சு. இன்டூ என் வெக்டார் டாட் டிஎஸ். என் வெக்டார்ன்றது இதோடைய பர்பண்டிகுலர் வெக்டார். இது இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது, அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் தான் ஐ வெக்டார்னு வரும் யூனிட் வெக்டார், ஒய் ஆக்சிஸில் யூனிட் வெக்டார் ஜே வரும். அப்போ அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்க இசட் ஆக்சிஸோட வெக்டார் என்னது? கே வெக்டார். அதே மாதிரி அந்த டிஎஸ் கேர்ள் எஃப் கண்டுபிடிச்சாச்சு, என் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கே வெக்டார்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த டிஎஸ் இஸ் நத்திங் பட் டிஎக்ஸ் டிஒய். டிஎஸ் இஸ் நத்திங் பட் டிஎக்ஸ் டிஒய். அப்போது கொஸ்டின் எழுதிடலாமா? அதாவது ரைட் ஹேண்ட் சைடு டபுள் இன்டர்வல் சர்ஃபேஸ் ஏரியா கேர்ள் எஃப் வெக்டார் டாட் என் வெக்டார் இன்டூ டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் கேர்ள் எஃபோட ஆன்சர் மைனஸ் 4yk, இந்த என் வெக்டாரோட ஆன்சர் கே வெக்டார், இந்த டிஎஸோட ஆன்சர் டிஎக்ஸ் டிஒய். நம்ம இன்னும் இன்டர்வல் மட்டும் போடணும். இன்டர்வல் போடணும்னா நமக்கு டயக்ராம் தெரிஞ்சால் தான் இன்டர்வலில் போட முடியும். ஸோ நம்ம டயக்ராம் வரைச்சிடுவோம். டயக்ராம் எப்படி கொடுத்துருக்கான் பாருங்கள். இட் இஸ் எ ரெக்டாங்கிள் பவுண்டட் பை த லைன்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a,
ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு பி. இந்த ரெக்டாங்கிள் இருக்குது. இதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்றது ஒய் ஆக்சிஸ், ஒய் ஈக்குவல் டு 0ன்றது எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இதுக்கு பேரலாக வரும், ஒய் ஈக்குவல் டு பி இதுக்கு பேரலாக வரும். இந்த ரெக்டாங்கிளோட போஸ்ட் கர்வ் இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இன்டெக்ரலில். ஸோ இது ஓஏபிசி. இப்போது இதில் இதோட லிமிட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி லிமிட் கண்டுபிடிப்பீங்க? இந்த கடைசி வேல்யூ என்ன பாருங்கள், டிஒய், அதாவது சேஞ்ச் இன் ஒய். சேஞ்ச் இன் ஒய் எப்படி வரும்? இது வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த ஒய் ஆக்சிஸ் இதை இப்படி பண்ணானா, அதாவது பேரலாக மூவ் பண்ணானா சேஞ்ச் இன் ஒய் வரும். லாஸ்ட் இதை பாருங்கள், இது சேஞ்ச் இன் ஒய். இந்த ஒய் வந்து சேஞ்ச் ஆகணும்னா இதுதான் உங்கள் ஒய் ஆக்சிஸ், இது சேஞ்ச் ஆகணும்னா நான் இப்படி தான் மூவ் பண்ணணும். அதனால் ஒரு ஹாரிசாண்டல் ஸ்ட்ரிப்பை நான் வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த ஹாரிசாண்டல் ஸ்ட்ரிப் மூவ் ஆகுது, நீங்கள் எதுலேருந்து வருது பாருங்கள், கீழே வந்தால் ஒய் ஈக்குவல் டு 0, மேலே போனால் ஒய் ஈக்குவல் டு பி. அப்போ இந்த டிஒய்யோட இன்டர்வல் எங்கே இருக்கும்? ஃபஸ்ட்டில் இருக்கும். அது ஒய் ஈக்குவல் டு 0 டு பி. அதுக்கு அடுத்து டிஎக்ஸ், இதோட இன்டர்வல் என்னவாக இருக்கும்? இங்கே பாருங்கள், டிஎக்ஸ். இந்த ஒய் கண்டுபிடிக்கும் போது இது ஸ்லைட் ஆகிடுச்சு, கரெக்டாக? இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது அதோட ஜங்ஷன் பாயிண்ட்டை பாருங்கள். லெஃப்ட் சைடில் இருக்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 தான் லோயர் லிமிட், ரைட் சைடில் இருக்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ தான் அப்பர் லிமிட். ஸோ அதோட இது 0 டு ஏ லோயர் லிமிட், அப்பர் லிமிட். ஸோ மீதி எல்லாம் இங்கே எழுதியாச்சு. இதில் இந்த -4 நம்ம வெளியே எடுத்துடலாம், கான்ஸ்டன்ட். உள்ளே இருக்கிறத இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? dx வச்சு பண்ணும்போது y சப்போஸ் டு பி கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சுருங்க. dxஐ இன்டெக்ரல் பண்ணால் எக்ஸ். இன்டெகிரேஷன் முடிஞ்சோடனே லிமிட் போட்டுடலாம் 0 டு ஏ. இன்னும் வெளியில் இருக்க இன்டெக்ரல் 0 டு பி அப்படியே இருக்குது, நம்ம ஒன்றும் பண்ணலை. ஸோ டிஒய்யும் அப்படியே வச்சுருக்கோம். இப்போ இது என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு ஏன்ற அப்பர் லிமிட் கொடுத்தோன்னா ஏ எதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்? இது டிஎக்ஸோடது, எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ ஏ ஒய்ன்னு வரும். லோயர் லிமிட் 0 கொடுத்தா 0 இன்ட்டு ஒய் 0ன்னு போய்டும், அதை எழுத வேண்டாம். ஸோ இது இப்படி வரும். இப்போ இதை மறுபடியும் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணோம். அப்போது ஏ இஸ் எ கான்ஸ்டன்ட், அதை வெளியில் கொண்டாந்துடுறேன். அப்போ ஒய் டிஒய்யோட ஆன்சர் வந்து y²/2. ஒன்ஸ் இன்டெகிரேஷன் முடிஞ்சிச்சுன்னா லிமிட் கொடுத்துருவோம். அப்பர் லிமிட் பி, லோயர் லிமிட் 0. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோமா, அப்பர் லிமிட் வந்து -4a இங்கே இருக்குது. ஒய்க்கு பதிலாக பி போட்டால் b²/2. லோயர் லிமிட் 0 ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ இதோடைய ஆன்சர் என்ன? இதை கேன்சல் பண்ணிட்டோன்னா -2ab². ஸோ என்னுடைய RHS முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து LHS. LHSக்கு என்ன கேட்டுட்டான் பாருங்கள். இன்டெக்ரல் க்ளோஸ்ட் கர்வ் f.dr. இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? உங்களுக்கு கொடுத்துருக்க எஃப்போட ஈக்குவேஷன் என்ன, அதை அப்படியே எழுதியிருக்கேன். உங்கள் dr என்னன்னு கேட்டிங்கன்னா dx இன்ட்டு i வெக்டார் ப்ளஸ் dy இன்ட்டு j வெக்டார். இதுதான் உங்கள் dr ஆன்சர். இப்போ எஃப் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, இதை போட்டுட்டோம். இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட்னால் நமக்கு தெரியும் i.i = 1, j.j = 1. வேறு எந்த காம்பினேஷன் போட்டாலும் 0 வந்துடும். i.i 1, j.j 1, k.k 1. வேறு i jk எது போட்டாலும் 0 ஆகிடும். ஸோ இப்போது i கூட i மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ x² + y² இன்ட்டு dx, i இன்ட்டு ஐயோட ஆன்சர் 1ன்னு வந்துடும். ஸோ இது வந்துருச்சு. இது பாருங்கள், ஒய் j இன்ட்டு ஜேவோட ஆன்சர் 1. அப்போ மீதி என்ன இருக்குது? -2x1y இன்ட்டு dyன்னு இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு f.dr. ஆனால் இது ஃபுல் க்ளோஸ்டு கர்வுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது அந்த க்ளோஸ்டு கர்வ் என்னது நமக்கு பார்த்தீங்கன்னா, ஓலேருந்து ஏ வரையும், ஏலேருந்து பி வரையும், பியிலேருந்து சி வரையும், சியிலேருந்து மறுபடியும் ஓ வரையும். ஸோ இந்த 4த்துக்கும் நம்ம கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். 1 by 1 நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு கர்வ் OA. இந்த OAல பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரியுது y வந்து 0. y 0னா dyயும் 0. y 0னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 0 தான் வரும். சரி, எக்ஸு பார்த்தீங்கன்னா இது 0, இது x = a. 0 to a. இங்கே பாருங்கள். ஸோ y 0, அப்போ dyயும் 0. அப்போ லிமிட்டை எக்ஸுக்கு தான் நம்ம போட முடியும். ஏன்னா y 0, dyலாம் 0 இருக்கிறதுனால x = 0 to a. ஏன்னா இந்த இடத்துல x வந்து 0ல் ஸ்டார்ட் பண்ணுது. இந்த பாருங்கள், x = a இந்த இடத்துல முடியுது. இப்போது சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவோம். இங்கே dy = 0னா இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். இந்த டேர்ம்லேயும் y 0னா இந்த டேர்மும் 0 ஆகிடும். அப்போ மீதி உங்களுக்கு என்ன இருக்கும்? x² dx மட்டும் இருக்கும். y 0 ஆகிடும், dyன்றது இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ லிமிட் வந்து என்னது? இங்கே பாருங்கள், எக்ஸ் நம்ம சொன்ன லிமிட் தான் 0 to a. அதுதான் எக்ஸோட லிமிட், அதனால dxன்னு போட்டிருக்கு. x² dx அதை இன்டெகிரேட் பண்ணால் x³ 3. இந்த லிமிட் ஆஃப் அப்பர் லிமிட் a, லோயர் லிமிட் 0. அப்போ இதை பண்ணோன்னா, சால்வ் பண்ணோன்னா
அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா a cube by 3 வரும், லோயர் லிமிட் 0. ஸோ நம்மளுடைய க்ளோஸ்டு கர்வ் OAவோட ஆன்சர் a cube by 3. அடுத்து செகண்ட் இது ஆன் AB. ஏபின்னும் போது என்ன வருது பாருங்கள், ஏபின்றது இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே கவுண்டர் கிளாக் வைஸில் தான் உங்கள் சி போகணும். கவுண்டர் கிளாக் வைஸ்ன்றது இப்படி வரும், கிளாக் சுற்றுற மாதிரி கவுண்டர் கிளாக் வைஸ்ன்றது இப்படி போகணும். இது எல்லாமே நம்ம கவுண்டர் கிளாக் வைஸ் தான் போடணும். அப்போ இப்படி வரும், மேலே இந்த சைடு கீழே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா A to B, அதனால தான் இங்கே லைனை நம்ம எழுதும் போதே ஆன் ஏபின்னு எழுதுகிறோம், பிஏன்னு எழுதலை. ஸோ இந்த டைரக்ஷன்லேயே போவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மாறவே இல்லை, அதே இடத்துல இருக்குது. XA தான், இந்த லைன் ஃபுல்லாக XA தான். அப்போ டிஎக்ஸ் என்னது 0, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 0 ஆகிடும், ஏன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட். ஆனால் ஒய் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து மாறுது, 0லேருந்து B வரையும் மாறுது. இங்கே இருக்கா ஒய் லைன், இந்த இடத்துல 0, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு பி. அப்போ எக்ஸ் ஒரே இடத்துல இருக்குது, மாறவே இல்லை, அதே எக்ஸ் ஆக்சிஸ்லேயே இருக்குது. அப்போ என்ன ஆகுது, எக்ஸ் ஏனா அதோட டிஃப்ரென்சியேஷன் 0, ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வேல்யூ மாறவே இல்லை. பட் ஒய் வந்து 0லேருந்து B வரையும் போயிருக்கு. இப்போ இதோடைய கர்வ், அதாவது அதே கொஸ்டின் தான், இந்த கர்வ் வந்து ஏபி. இப்போ என்ன ஆகும், dx 0ன்னு போட்டிருக்கான். அப்போனா இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். அப்போ மீதி உங்களுக்கு இது மட்டும்தான் இருக்கும். இதுலேயும் பாருங்கள் XA. ஸோ இது என்ன ஆகும், -2ay dyன்னு வந்துடும். லிமிட்டு இங்கே கொடுத்துருக்க லிமிட்டு தான் 0 to B. ஸோ இதில் -2a கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடலாமா. அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணால் 0 to B y dy மட்டும் இருக்கும். அதை இன்டெகிரேட் பண்ணனா y²/2 அப்பர் லிமிட் B, லோயர் லிமிட் 0. அப்போ இது என்ன ஆகும்னா -2a b²/2ன்னு வரும், ஏன்னா லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் 0. ஸோ -2a b²/2ன்னு வரும். அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா -ab² வரும். அடுத்து ஸோ இதுதான் இந்த க்ளோஸ் கர்வ் ஏபியோட ஆன்சர். ஆன் பிசி, இங்கே பாருங்கள், இதுதான் பிசி. ஆன் பிசி, இதுதான் பிசி, இந்த டைரெக்ஷனில் போகுது. அப்போ இதோடது பாருங்கள், எக்ஸ் ஏலேருந்து இங்கே பாருங்கள், எக்ஸ் ஏலேருந்து 0க்கு போகுது. ஒய் வந்து மாறவே இல்லை, அதே இடத்துல தான் இருக்குது. ஒய் ஆக்சிஸ் இப்படி மாறுதா என்ன, இல்லை, அதே இடத்துல இருக்குது. ஸோ ஒய் ஈக்குவல் டு பி, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வந்துடும். கான்ஸ்டன்ட் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வந்துடும். எக்ஸோட வேல்யூ என்ன, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸோட வேல்யூ 0 to Aன்னு எழுதக்கூடாது, இது பிசி. ஸோ ஏலேருந்து 0ன்னு எழுதும். இங்கே பாருங்கள், ஆன் பிசி ஒய்பி, அதோட டிஃப்ரென்சியேஷன் 0. எக்ஸ் எப்படி எழுதணும், 0 to A எழுதக்கூடாது, A to 0ன்னு எழுதணும். ஏன்னா எந்த ஃப்ளோவில் இருக்கோ பிசி, அப்போ ஃபஸ்ட்டு பின்றது நமக்கு A, x is equal to A, சிக்கு x is equal to 0. ஸோ இது A to 0 லிமிட்டை போட்டுருவோமா. இப்போ பாருங்கள், ஆன் பிசி இந்த கொஸ்டினை போட்டாச்சு, க்ளோஸ்டு கர்வ் பிசிக்கு இந்த கொஸ்டினை எழுதியாச்சு. இதில் dy ஈக்குவல் டு 0, அப்போ இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். அதுக்கப்புறம் y வந்து b, அப்போ இது எப்படி வரும், x² + b² இன்ட்டு dxன்னு வரும். இன்டெக்ரல் என்னது, A to 0, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, A to 0. அடுத்து இப்போ இதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணிடலாம். இன்டெகிரேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணும்போது x² dx வந்து x³/3. இது ஒரு கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். dxஐ இன்டெக்ரல் பண்ணால் ஒரு எக்ஸ், லிமிட் போட்டுடலாம் A to 0. அப்போ அப்பர் லிமிட் பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ரெண்டு இடத்துல எக்ஸில் 0 வந்துன்னா அது ஃபுல்லாக 0 ஆகிடும், மைனஸ் லோயர் லிமிட். அப்போ எக்ஸுக்கு பதிலாக A போட்டால் A³/3 ப்ளஸ் b² இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக ஒரு A வரும். அப்போ இது என்ன ஆகும், -a³/3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் b²Aன்னு வரும். இதுதான் உங்களோட இன்டகிரேஷன் ஆஃப் தி க்ளோஸ்டு சர்க்கிள் பிசி. இனி லாஸ்ட் ஒன் ஆன் CO. COன்றது என்ன லைனு, இப்படி வரணும் மேலேருந்து கீழே. CO y ஈக்குவல் டு பியிலேருந்து y ஈக்குவல் டு 0. இந்த எக்ஸ் ஆக்சிஸில் மூவே ஆகலை. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸும் 0, டிஎக்ஸும் 0. எக்ஸ் ஆக்சிஸ் மூவே ஆகலை. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா dx 0. ஆனால் ஒய்யோட வேல்யூ என்ன, பியிலேருந்து 0. ஒய் ரேஞ்சஸ் ஃப்ரம் B to 0. கரெக்டாக எழுதுங்கம்மா. ஸோ இப்போ இதோட க்ளோஸ்ட் கர்வ் போட்டுடலாம். கொஸ்டின் எழுதிட்டேன். இங்கே வந்து dx 0, அப்போ இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். ப்ளஸ் எக்ஸும் 0, அப்போ இதுலேயே 2 இன்ட்டு 0ன்னு போட்டோன்னா இந்த டேர்மும் 0 ஆகிடும். ஸோ மொத்தமாக அங்கே ஒன்றுமே இல்லை, 0 தான் இருக்குது. ஸோ 0ன்னு வந்துடும். 0 இன்ட்டு dy என்னது, 0ன்னு வந்துடும். ஸோ இப்போது நமக்கு வந்து 4 ஏரியாவோட அடிஷன் வேணும்.
இங்கே பார்த்தீங்களா நம்ம எல்ஹெச்எஸ் வந்து என்ன எழுதணும், இந்த 4 இன்டெக்ரலோட சம் வேணும். ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போமா. இதில் ஃபஸ்ட்டு இது என்னது a³/3 போட்டாச்சா, a³/3. செகண்ட் ஒன் -ab². தேர்ட் ஒன் இந்த ஃபுல் டேர்ம் எழுதணும். இங்கே பாருங்கள் -ab² போட்டாச்சு. தேர்ட் ஒன் வந்து -a³/3 -b² ஆர் ab². ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர் 0. இப்போ இதில் இந்த 2 டேர்மும் பாருங்கள் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மீதி என்ன இருக்கும், -ab² -ab², அதாவது -2ab² இருக்கும். இதை 2ன்னு எடுத்துகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஆர்ஹெச்எஸ் பண்ணியிருக்கோம். ஆர்ஹெச்எஸோட ஆன்சர் பார்த்தீங்களா, அதுவும் வந்து -2ab². ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்திருக்கேன். இப்போ எல்ஹெச்எஸோட ஆன்சரும் என்னது -2ab², அதை 2ன்னு எடுத்திருக்கேன். இந்த ரெண்டும் ஃப்ரம் 1 and 2 நமக்கு என்ன தெரியவது, எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், அதாவது இன்டெக்ரல் f.dr ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா கர்ல் f.n vector ds. ஸோ ஸ்டோக்ஸ் தியரம் இஸ் வெரிஃபைட். அவ்வளோதாம்மா இந்த சம்மு. தேங்க்யூ.